சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கரெக்டாக 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 ஆண்டுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்ற போகிறீங்க. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருங்க, இந்த மாதம் நான் பைசா கொடுத்துட்றேன், இந்த பிப்ரவரி மாதம் அவங்க கணக்கு முடிச்சிடுறேன், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வருமானம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும், குடும்ப வேற்றுமைகள் நிலவும், குடும்பத்தில் உறவு முறைகளில் ரொம்ப அந்யோன்யங்கள் ஏற்படும். இப்படி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவப் போகுது. அதே போல் பணங்காசு வரவழியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி நேயர், இது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா, ரொம்ப குறிப்பாக துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் செவ்வாய் பகவான். யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 2க்கும் 7க்கும் உடையவர். அந்த தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4வது வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் முதல் 2வது கேந்திரத்திலே உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் லாபஸ்தானத்தில் சூரியன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், இவங்க எல்லாம் அந்த செவ்வாயோட தனாதிபதியோட சேர்ந்திருக்கிறார். அப்போ தனாதிபதி, ராசிநாதன், லாபஸ்தான அதிபதி, அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், இப்போ இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்கிறார்கள். நிறைய நிறைய நல்லது நடக்க போகுது. துலாம் ராசி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு துலாம் ராசி என்பது இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்கன்னா நினைப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க.
அல்லது இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு அது சீட் கிடைக்கணும்னு நினைக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது நடக்கும். ஒரு வாலிப பருவத்தில் இருக்காங்க, எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கும். அல்லது அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி வச்சிருக்கலாம், எழுதுகிற எக்ஸாம் ரிசல்ட்டை வராமல் இருக்கலாம், அதில் அவங்க நேம் வந்து வரணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு அது நடக்கும். அல்லது ஆல்ரெடி அவங்க ஜாபில் தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க, அவங்க இன்னும் ஒரு ப்ரமோஷன் எழுதிக்கலாம், அந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு அது கிடைக்கலாம். இப்படி துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, எது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான நினைச்சது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய துலாம் ராசி என்பவர்கள் அந்த வம்பு வழக்குகளில் அந்த கேது இருந்ததால் நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் போய் அவங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருப்பார். அப்போ அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க துலாம் ராசியில். ஒரு பெரிய கவர்மெண்ட்டை ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரபிள். இவங்க ஒரு முன்பணம் கட்டி மற்றவங்கள்ட்ட ஒரு முன்பணம் வாங்கி உள்ளே கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல கவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஏமாந்துட்டாங்க. அப்போ ஒரு ரொம்ப வழக்கு நடக்குது, அரசு அளவுக்கு போகுது. அப்போ அந்த துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் அதை கொஞ்சம் நம்ம அப்படியே தள்ளி போடுறோம். இது எப்படி நடக்குதுனாக்கா, அவங்களுக்கான நல்ல நேரம், துலாம் ராசிக்கான நல்ல நேரம். நான் தான் சொன்னேன், 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. அப்போ 3 சுபஸ்தானங்கள், 2, 9, 11. இது கூட உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகை நன்மையை ஏற்படுத்துகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. அப்போ அது போல வெற்றி வேண்டுமா? நடக்காத விஷயங்களை கூட உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், மேபி நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வம்பு வழக்குகள், நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஜாப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கும், இல்லை அவங்களுடைய போஸ்டிங்காக இருக்கும், இல்லை அவங்களுடைய அசட்டாக இருக்கும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள், நல்ல நேரம் தொடங்குகிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களே ஆனால், அந்த உரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனாதிபதி, தனஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கிறாரு. தனஸ்தானம் உயர்ந்திருக்கு, குருவுடைய பார்வை கிடைத்தது, ராகுகேது உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ எல்லா வகையிலும் தனாதிபதியாகவும் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய உச்சம் துலாம் ராசிக்கு மிகுந்த சிறப்பை தருகிறது. இன்னும் சொல்லப்போனால், எதுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி, உத்தியோகம் வேலை கிடைக்குமா? நான் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கேன், நான் வந்து வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள்.
எனக்கு இந்த ரொம்ப நாளாக நம்மள வேலை செஞ்சுட்டு எனக்கு இப்போ தான் வேலை போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு. எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது உள்நாட்டு வேலையானாலும் வெளிநாட்டு வேலையானாலும். அதே போல நிறைய துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணம் கட்டி காத்திருக்கலாம். அந்த மாதிரி பணம் கட்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த மாதிரி வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். அப்போ உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்க சமயம் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, மனசு ஒப்பலை, மனசு ஒரு ட்ரபுளாகவே இருக்குது, மனக்குழப்பமாகவே இருக்குது. கம்பெனி மாறலாமா, இப்போ நான் ஒரு ஜம்ப் பண்ணலாமா, அப்படின்னு இந்த கம்பெனியை விட்டு வேறு ஒரு ஆஃபர் வருது, நம்ம மாறலாமா, இந்த மாதிரியான மனக்குழப்பங்களும் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நம்ம இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நல்ல நேரம் இருக்குமே அப்படின்னா, நல்ல தசாம்பத்திகள் இருக்குமே அப்படின்னா இதை தாராளமாக அப்படி மாறலாம். அப்படி இல்லாமல் சுமாரான தசாபத்திகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, எதையும் நிதானமாக செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, எதையும் ரொம்ப யோசித்து ஆழமாக சிந்தித்து அவசரப்படாமல் செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, அதே போல எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரை அதிகமாக பிளான் பண்ணக்கூடியவங்க நம்முடைய துலாம் ராசி என்பது. அப்போ ஒரு 2 மாதம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரி மாதமே பணங்காசு வருமானம் அதிகரிக்கும். பணவரவு நல்லா இருக்கும், தனவரவு இருக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேரும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், உத்தியோகத்தில் மேம்பாடுகள் இருக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய அரேஸ் வர வேண்டிய அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணங்காசு கொடுத்து வச்சுருக்கீங்க, அங்கே தான் உங்களுக்கு வரணும், அதெல்லாமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ துலாம் ராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு அற்புதமான மாதமாக, சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. கேட்ட இடங்கள் எல்லாம் பணம் கிடைக்க போகுது, லோன் ஈஸியாக சேங்ஷன் ஆகும், பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் பாராட்டி.